இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி மிகுது. நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆவிய அடக்கி கட்டுப்படுத்தி நல்ல ஒரு சுய கட்டுப்பாடோடு வாழ்கிற நல்ல நாட்களாய் மாறட்டும். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க வாசிக்கிறோம், தன் ஆவியை அடக்காத மனுஷன், தன் ஆவியை அடக்காத மனிதன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல இருக்கிறான். பாழான பட்டணம் போல இருக்கிறான். நீதிமொழிகள் 25:28. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்து போன பாழான பட்டணம் போல இருக்கிறான். மதில் இடிஞ்சா என்ன நடக்கும்? உள்ள எதிரிகள் வருவார்கள், பாதுகாப்பு போயிடும், ஜனங்கள் சிதறடிக்கப்படுவார்கள், அது பாழா போயிடும். சீன பெருஞ்சுவர் உலக அதிசயங்களில் ஒன்று. 4500 மைல் நீளம் கொண்டது, 35 அடி உயரம், 25 அடி அகலம். 100 வருஷம் தாண்டின பிற்பாடும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அங்க அப்படி கட்டுற காரணம் என்ன தெரியுமா? எதிரிகள் உள்ள வந்துடக்கூடாது, அப்படிதான் கட்டினாங்க. ஆனா சரித்திரத்துல நடந்த உண்மை என்ன தெரியுமா? 100 வருஷத்துல 3 முறை எதிரிகள் உள்ள வந்து அவங்கள தோற்கடிச்சிட்டாங்க. குறிப்பாக பார்பரியன் என்கிற ஒரு எதிரி, அவன் முதல்ல உடைக்கல, முதல்ல சுற்றி வரல, முதல்ல ஏறி வரல. அந்த முதல்ல வாசல் சுவர் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வாசல் காவலாளிக்கு லஞ்சம் கொடுத்து உள்ள வந்தான் என்பது சரித்திரம். ஆவி அடக்காத மனுஷன். ஏன் விபச்சாரம்? ஆவி அடக்காத மனிதன். ஏன் வேசித்தனம்? ஆவி அடக்காத மனிதன். ஏன் திருட்டு? ஆவி அடக்காத மனிதன். ஏன் மதுபானம், கஞ்சை, போத வஸ்துகள்? ஆவி அடக்காத மனிதன். ஏன் மனைவி அடிக்கிறான், மனைவி புருஷன் அடிக்கிறான்? ஆவி அடக்காதவன். ஏன் கொலை, கற்பழிப்பு? ஆவி அடக்காத மனிதன். வாழ்க்கை எப்படி மாறி தெரியுமா? மதில் இடிந்த பாழான பட்டணம் போல மாறிவிடுவான். மதில் இடிந்தா அழகு போயிரும், அதுல பாதுகாப்பு போயிரும். ஆமே, ஆவி அடக்கணும். பைபிள்ல பாத்தீங்கன்னா எலியா இருந்தார், அவருக்கு அசிஸ்டண்டா எலிசா வந்து சேர்ந்தார். அப்படியே ஃபாலோ பண்ணார், ரெட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொண்டார். எலிசாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, நான் எங்க எஜமானுக்கு நல்ல ஊழியக்காரன் இருந்த போல எனக்கு ஒரு ஊழியக்காரன் தேவைன்னு ஊழியக்காரனை தேர்ந்தெடுத்தார், கேயாசி. ஆனால் ஆவி அடக்கலை. எலிசா வெறுத்த அந்த நாகமான் குஷ்டரோகிட்ட போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தார். நடந்தது என்ன தெரியுமா? அந்த நாகமான் குஷ்டரோகம் கிடைத்தது. ஆவி அடக்குங்க. ஏன் பழகிட்டேன்? ஏன் பிறக்கும்போது மதுபானத்தோடு பிறந்தீங்களா? ஏன் பிறக்கும்போது பொய் சொல்லிட்டே பிறந்தீங்களா? பிறக்கும்போது கோல் சொல்லிட்டே பிறந்தீங்களா? பிறக்கும்போது ஜாதி வெறியோட பிறந்தீங்களா? பிறக்கும்போது பெருமையோடு பிறந்தீங்களா? இல்லையே, எல்லாம் இடையில வந்தது. ஆவி அடக்கல, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை. எப்படி ஆவி அடக்கிறது? இயேசுவேன்னு சொல்லுங்க, அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். அழகா இருங்க, ஆரோக்கியமா இருங்க, அற்புதமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கேன். இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆவியின் கட்டிப்பாட்டோடு வாழ கிருபை தருவார். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆவி அடக்கி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.